இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். சம்பவம் நடந்தது நம்ம அறந்தாங்கி மலைவான் தெரு 7 எங்கள் தெருவில் தான் நடந்தது. ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறதுக்காக ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த தெருவில் வந்து சுத்தமாக நடமாட்டமே இல்லை. இதை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத ஒரு நபர் அந்த சகோதரிகிட்ட அந்த ஹேண்ட்பேக்கை வந்து வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டான். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாச்சு. சம்பவம் நடந்த இடத்துக்கு உடனே வந்துட்டாங்க. இது நம்ம அக்னி பஜாரில் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ். இதில் கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு நம்ம தெருவுக்குள்ளே வந்து அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் உள்ளவன் அது உள்ளே என்ட்ரு ஆகுறான். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வேகமாக வந்து ஒரு 7:35 வந்து வெளியேறுறான். அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் தான். அந்த சகோதரி சொன்ன அடையாளத்தை வச்சு காவல்துறை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே அறந்தாங்கி நகரத்துக்குள்ளே 2 தடவை இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. இது மாதிரி நடக்கும்போது தான் நம்ம சிசிடிவி கேமராவுடைய முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுது. எங்கள் தெருவை பொறுத்த வரையுமே 300 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்குது. அதே மாதிரி நிறையா வார்டு, இப்போ அறந்தாங்கியில் 24 வார்டு இருக்குன்னா எல்லா தெருவுக்குமே வந்து அதே நிலைமை தான். கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்தோட பாதுகாப்புக்காக, நம்மளோட குழந்தைகளோட பாதுகாப்புக்காக கண்டிப்பாக வீட்டில் சிசிடிவி கேமரா வைங்க. முடியாத பட்சத்தில் நம்ம சகோதரர்கள், நண்பர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இது மாதிரியான கேமரா நம்ம தெருவில் கண்டிப்பாக வைங்க. அறந்தாங்கி அனைத்து பகுதியிலும் குற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் பாதுகாப்போம். கண்டிப்பாக நம்மளோட காவல்துறைக்கும் உதவி செய்வோம். நன்றி.